நானும் நீயும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது. அரக்க நம்மள புண்ணாலே விரட்டி வாராமியா. மச்சனம் பலம் இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க. உமத்தான் நான் மலையா நம்பி இருக்கேன் மாப்பிள்ள, என்ன கைவிட்டுறாதங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அரக்கனை வதை முடிக்கணுமா? ஆமா, நீங்க தான் அரக்கனை போய் வதை முடிக்கணும். நான் அரக்கனை வதை முடிக்க போனா என் ஆடு மாடை யார் அமைப்பா? நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையா மாப்பிள்ள? உமகிட்ட மாட்டை ஒப்படைச்சா வாடிப்பட்டி சந்தையில போய் வித்துட்டு வந்துருவாரு. ஒரு குவார்டர் வாங்கி முடிச்சுட்டு வந்துருவாரு. அதனால என் ஆடு மாடை மேய்க்கணும்னு சொன்னால் நான் என்ன சுரூபமாக இருக்கிறேனோ அதே சுரூபத்தோடு நீங்க இருக்கணும். என்னைய மாதிரி வேஷம் போடணும்னா உனக்கு இப்படி எல்லாம் வேஷம் போடக்கூடாது. கண்ணை எப்படி நிக்கிறாரோ அத மாதிரி கடவுளுக்கு வேஷத்தை கொடுக்கணும். உனக்கு சேலையை கொடுக்கத்தான் செய்யலாம். ஆனந்த பக்கத்தை சொல்ல எனக்கு எடுக்கும் உனக்கு 2 சேர்த்து எடுத்துட்டு வந்துரும். அத கொடுக்கறது பெருசு இல்ல. நீ சேலையை கட்டிக்கிட்டு ஒரு குவார்டருக்கு கூட ஒரு குவார்டரை அடிச்சுட்டு ரோட்ல கண்டமானிக்கு படுத்துக்கிடுவேன். பாக்குறவங்க படு மோசமா போயிரும். நைட்டி ஆவாது. உனக்கு ஏத்தது சுடிதார் தான் ஆகும். துப்பட்டா எப்படி போடுவேன் தெரியுமா? ரொம்ப வேக்காடா இருந்துச்சுன்னா இப்படி போடுவேன். வேக்காடு இல்லைன்னா சரி சில நேரம் இப்படியும் போடுவேன். சில நேரம் என் பாட்டுக்கு கீழே எடுத்து. இப்ப காலங்கள் அப்படித்தான் இருக்கு. எனக்கு எப்படி தோதுப்படுதோ அப்படி. சரிதானே? சரி. அப்போ கண்ணன் எப்படி நிற்கிறார்? ஆண்டவன் ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம் கழுத்துல கருணாகும். ஆடு மாடு கிட்ட வராது. என்னை போலவே ஆயர் குலத்தவரை போல் வடிவம் எடுக்க வேண்டும் என்று கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சுரூபங்களை கொடுக்க ஆடு மாடுகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் பெருமான் கோபால கண்ணன் அவர் என்ன சொரூபமாகி வருகின்றார் தெரியுமா? சாமி எடுத்தாரை ஒரு சொரூபம், எடுத்தாரை ஒரு சொரூபம். என் பெருமான் கோபால் மோகினி போல் வடிவங்கோல் உச்சியில இருந்தல்ல உள்ளாங்கால் பாதவை தங்கத்தால் அலங்கரித்து தாமோதரை வாரார் பொட்டிட்டு மையெழுதி புருவத்துக்கு மைதி சம்பங்கிரி எண்ணெய் தலைவாரி சடைகள் வீணி காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டு நின்றவர்கள் தான் மயல் நீலவர்ண பட்டும் போல் பார்த்தவர் தான் மயல் பஞ்சவர்ண பட்டும் போல் மோகினியாக என் பெருமான் வடிவத்தை எடுத்து சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி செப்புக்குள் அடைத்து வைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள்ள அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தி அவ முன்னழகும் பின்னழகும் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர். பின்னழகை கண்டவர்கள் பேதலித்து புண் தொடர்வார் 1000 பேர். அப்பேற்பட்ட மோகினியாக வடிவத்தை எடுத்து உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பூரா தங்கம். அப்புறம் நம்மள மாதிரி கவரிங்க போடுவா. உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்கத்தினால் அலங்கரித்து அரக்கன் வரக்கூடிய காட்டு வழியாக மோகினி வந்தார். அரக்கன் மோகினியை கண்டு யார் எவர் என்று விசாரித்தான். மோகினி தன்னுடைய வரலாற்றை சொன்னார். மலையாள தேசத்தில் மலையரசன் பெற்ற மகா. நான் 8வது பிறந்த மகா. மதுரை சொக்கலுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு கணவனோடு சண்டையிட்டு நான் தகப்பு விடுவாரே அப்படின்னு உடனே நீ இப்படி ஒரு அழகி வீட்டுல போய் வாழா வெட்டியா இருக்க வேண்டாம். என்னோடு வந்து சொன்னா உனக்கு நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா வாழ வைக்க
வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் உனக்கு 2ஆம் தர மனைவியாக வரணும்னு சொன்னா 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க மூத்த மனைவி ஒருத்தி இருக்கார். அதனால எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று அலை கடலிலே போய் 3 முங்கு போட்டு என் முன்னாலே வந்து நின்று உன் முண்டு விரலை எடுத்து சிரசையை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் செய்தா உனக்கு மனைவியாக வாரேன் என்று சொல்ல அவன் நாட்டு வண்டி சம்மதித்து அலைகடலே ஓடி வந்து உங்கே வானா நிமிருவானா அவன் மோகினியா முன்னாலே முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் சிரச வைத்தா சுத்துவானா உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவன் முண்டு விரலை எடுத்து சிரசை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைப்பானா அவன் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க சுக்க சுக்க நடுங்குவானா எரிந்தவரு சாம்பலைத்தான் எம்பெருமா கையில் எடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி ஏ மச்சான் மாப்பிள்ள நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரம் என்னால அழைக்க முடியவில்லையே உம்மால எப்படி முடிந்தது? ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் பெண்ணால் கூடாத காரியம் பேர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம் மோகம் கண்ட அரக்கனை எரித்து விட்டேன். மோகினி அவதாரமா? மோகினி அவதாரம் இங்க எடுத்தா தான் உண்மை நான் நம்புவேன். உடம்பு கட்டுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் மாப்பிள்ள. அச்சொருவத்தை இப்பொழுதே எடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என்பெருமான் இருகரத்தினால் எந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்ததோ பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் பௌரண பஞ்சமி கடலில் இங்கிதமாகவே அமிர்த ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர்
அம்மாளோட வாசலில ஆடி வார பாடி வார ஆதாளி போடுவாளா ஈரப்பெல்லாம் விரிசடையா தாயான மாரியம்மா அங்காள ஈஸ்வரியா தாயான பகவதியா அம்பிகைய காளியம்மா அட்டகாளி 8 பேரும் கனவு காத்த ஐயனோடு கூட்டமிட்ட வடைகளோடு கூத்தாடி வருகுதையா அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக கடவு காத்த ஐயனாராகவே வந்து பிறந்தார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமனுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான்கள் கோடிநாயக்கன்பட்டியிலே துரைராஜ் அவர்களும் புஷ்பம் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக முதலாகவே நாமனுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ரம்யா அவர்களும் ஹரிஹரன் அவர்கள் சார்பாகவும் அருமை சகோதரி அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக கோடிநாயக்கன்பட்டி மகளிர் குழு சார்பாக ஸ்ரீ கோபால கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளவெல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர் என்றைக்கும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே அழகு மறை அவர் ஒன்று பார்த்து 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் தங்க முகமா வாழ வேண்டும் செய்யும் தோளில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும் அங்காள ஈஸ்வரி அருளாலே ஆனந்தமா வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல வளர வேணும் கையிலை போல அவர்கள் வாழ வேண்டும் கைலை போல வாழ வேண்டும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி இந்த வயது போக அங்காள ஈஸ்வரி அம்மனுடைய அருளாலே என்றைக்கும் ஆனந்த வாழ்வாகவே வாழ வேண்டும் என்று என் அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. நமக்கு பொன்னாடை போற்றிய பூமானவர்கள் கிரிமானவர்கள் அவர்கள் அதாவது துணி கொடுத்தால் பிணி தீரும். ஆமா, துணி கொடுத்தால் பிணி தீரும். சாஸ்திர விதி அது. உண்டு கழித்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடணும். சரிதான். உடுத்தி கழிச்சவங்க கிட்ட நம்ம வாங்கி கட்டணும். அப்போ உண்மை வேட்டியை ஊத்தி ஆண்டு தரும். ஆமா, சரி. நல்ல வணக்கம். சரி, எல்லாரும் கொடுத்தாலும் வாங்குவாங்களா? அதே மாதிரி சரி, 1000 நூல்களை கொண்டு கலர் பட்டாடைகளும் ஆமா நம்ம அண்ணாவிக்கு ஆமா அதே மாதிரி சால்வையை போத்தி 6 பேர்களுக்கு சரி நமக்கு ஆமா வேஷ்டி ஒன்று வேஷ்டி அதுக்கு மேலே போத்திக்கிடுவதற்கு ஒரு துண்டு ஒண்ணு அது வேற ஒண்ணுமில்ல நேரத்தோட வெளியில
இருந்து ஒரு ஜாக்கெட் எடுத்து வந்துருப்பார். ஜாக்கெட்ல சட்டை. இப்போ சொல்லுங்க, கடையை திறந்து நமக்கு வாங்கிட்டு வந்துருவோம். வேண்டாம் வேண்டாம். குளிர் நேரமா இருக்கு பத்தியா, தம்பி சொன்னா நடக்கும். அதனால ஆமா, உங்களுக்கு குளிராம இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு துண்டு போத்தி விட்டுருக்காவோ. அதானே கேட்டேன், நினைக்கணும்ல. ஆமா, அதாவது சரி, கோழி காலிலே கச்சத்தை கட்டினால் குப்பையை தான் கலரும். அது கலரும். அதே மாதிரி கிரீடம் காலிலே கச்சத்தை கட்டினால் உலகமெங்கும் சுத்தி வரும். அகில உலகம் 56 தேசமெல்லாம் சுத்தி வரும். நேற்றைய தினமதியில தேனி கம்பத்துல பாடிக்கொண்டு இருந்தோம். பாடிக்கொண்டிருந்தோம். அதுக்கு முன்பாக ஆமா, எங்கேயோ பாடணும். அதுக்கு முன்பு தூத்துக்குடியில பாடணும். தூத்துக்குடி தினம் ஒரு ஊருக்கு போறதுனால ஊர் மறந்து போச்சு. ஆமா, நேற்று பாடின இடம் தெரிஞ்சது. ஆமா, அதனால நாளைய தினமும் எங்கேயும் பாட வேண்டி இருக்கும். நாளைக்கு கோயில்பட்டி நாளைக்கு கோயில் அப்படின்னு நாங்க கேட்டா தான் இன்னைக்கு சொல்லுவாங்க. விடிஞ்சாச்சு கோயில்பட்டி இன்னைக்கு. அப்படி இருப்பதனால ஆமா, பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல் பலவிதமான கலர்கள் அச்சடி. ஆமா, கிச்சடி இல்ல, கிச்சடி கிடையாது, அச்சடி. ஆமா. சேர்ந்த கலர் ஒரு உரம் திக்கு திக்காகவே முத்துக்கள் கோர்த்து, அதாவது பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல்னா அந்த காலம் தறி கைத்தறி. ஆமா, அதுல வந்து ஒரு ஓடம் ஓடும். சரி, ஓடத்தை கொண்டுதான் நூலை நெய்வார்கள். இப்போ வந்து மிஷினு, இப்ப மிஷினு. அதனாலதான் பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல்னு அர்த்தம். பூச்சி நூல் அர்த்தம். இது என்ன தினம் பூச்சி நூல் நாம நினைக்க கூடாது. பிறகு அப்படி கலர்கள் அச்சடியை கொண்டு வந்து நமக்கு அன்போடும் அன்போடும் பாசத்தோடும் அப்படியே நமக்கு அப்படியே நமக்கு அன்பாக ஆதரவு தந்த ஆனந்து அண்ணாச்சி அவர்கள் வயசு கம்மியா இருக்கு. ஆனந்தப்பாவின் அன்பு கரத்தாலே 6 பேர்களுக்கும் அழகான பொன்னாடையை கொண்டு வந்து நாமளுக்கு போச்சு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே எங்களை எதிர்பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பசியாத்தி, நமக்கு தேநீர் டீ வாங்கி கொடுத்து, வடை வாங்கி கொடுத்து, ஆட்டோ பிடிச்சு நிப்பாட்டி நம்மளை ஏத்திங்க கூட்டு வந்தாங்க. அண்ணாச்சி கொண்டு நமக்கு நல்லா இருக்கும்ல, உண்பதற்கு சோறு தந்து, தின்பதற்கு இலைப்பாக்கு தந்து, உடுத்ததற்கு உடை கொடுத்து, தங்குவதற்கு வீடும் கொடுத்து, ஆசாரப்படுத்தி ஓசாரப்படுத்தி, அன்பு தம்பியாகிய ஆனந்த் என்று சொல்லக்கூடிய என்னல இருந்து வயசு கம்மி. ஆமா, நாங்க வாடிப்பட்டு இறங்கணும்னா எங்க அண்ணாச்சி ஒரு சட்டை எடுத்தாரு. சரிதானே, அந்த சட்டை சின்னதாகி போச்சு. சரி, வீட்டுக்கு வந்த தான் பார்த்தோம். ஆனந்தன் வீட்டுக்கு வந்த தான் பார்த்தோம். சரி, உடனே அண்ணாச்சி சொன்னோம். சொல்லல சட்டை உழைச்சி போடும்போது சட்டை சின்னதாகி போச்சு. சரி, உடனே சொன்னார் ஆனந்தன் தம்பி, ஆமா அண்ணாச்சி அதை சரியா வச்சிருங்க. சரி, உங்களுக்கு இப்ப 5 நிமிஷம் சட்டை வரும். அப்படி சொன்ன மாதிரி ஒரு சட்டை உடனே வந்துச்சு. உழைச்சாச்சத்தை ஏண்ட தந்திருக்கியா? ஆமா, கண்டகரியத்துக்கு 100 ரூபான்னு கொடுத்துட்டாரு. நான் கொடுத்தா தான் நேசம், எனக்கு தான் சரியா இருந்துச்சு. ஐயா சொன்னாங்க சேர்ந்தவங்க போட்டுக்கோங்கன்னாங்க. ஆமா, அவர் உடனே நோட்ல நிக்க. அப்படி 6 பேர்களுக்குமே நாமளுக்கு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு. அதோடு மட்டுமல்லாமல் மலர் மாலை கொண்டு வந்து அம்மா அவர்கள் மாணிக்க மாலையாகவே அணிவித்து, மந்தாரை பிச்சி, இருவாச்சி, செண்பகம், வாடாமல்லி, வடர்மல்லி, சூடார்மல்லி, சுடர்மல்லி, மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், கட்டி கேந்தி, செவ்வந்தி பூ, ஊட்டி ரோஜா, காட்டு ரோஜா, இப்படி உள்ள ரோஜா பூக்களை எடுத்து வாழை தடவையிலே வகையுடனே தனை தொடுத்து, அந்த மாலையில இருந்து மொத்தமே 3 கலர் தான். ஆமா, போய் சொன்னாலும் பொருள் சொல்லணும்ல. இருந்தாலும் ரோஜா சொன்னோம்ல, ஊட்டி ரோஜான்னு சொன்னேன், மஞ்சள் ரோஜா, இப்பேற்பட்ட மலர்களை வாழை தடவிலே வகையுடனே தனை தொடுத்து 6 பேர்களுக்கு 6 மலர் மாலை அணிவித்ததுனால அணிவித்து ஆதரித்த ஆனந்தப்பா அவர்களும் அவர்களை சார்ந்த குடும்பத்தார் அவர்களும் அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த அன்னார் அவர்கள் தினேஷ் என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுடைய வில்லிசையை கண்டு ரசித்து 201 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். பாராட்டிய அன்பு உள்ளங்கள் எல்லாம் வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், முகம்
மனைவி மக்களோடு என்றென்றைக்கும் மங்களகரமாகவே வாழ வேண்டும் என்று அங்காள ஈஸ்வரி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. தன்னனாதீனம் தன்னானம் தனதான நாதீனம் தன்னானம் தன்னனாதீனம் தன்னானம் தனதான நாதீனம் தன்னானம் தன்னானாதீனம் தன்னானம் தனதான நாதீனம் தன்னானம் தன்னானாதீனம் தன்னானம் தனதான நாதீனம் தன்னானம்
ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் வெள்ளிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இருக்கு 10 பேருக்கு காக்கும் மத்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. வெள்ளிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்களுக்கு வாழ்த்தை பரிசளித்து பாராட்டிய செல்வ சீமானுக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த நான் ஒரு ஆட்டம் சொன்னது 9 தடவை கேட்போம் செட் அப்படி நான் இந்த மாதிரி மைக் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல சர்வீஸ் இவ்வளவு வச்சு அப்படி அமர்ந்து ஆபரேட் செய்த எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.